Hello students, welcome to Sith Educational Academics. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவுமே நம்ம கிராஷ் கோர்ஸில் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். நீங்கள் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். இல்லை சார் நான் கிராஷ் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம கிராஷ் கோர்ஸை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 40 நாள் இல்லை ஒரு 50 நாள் லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து மெயின் டார்கெட்டாக வச்சு யார் யார் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களோ ஸோ இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம கிராஷ் கோர்ஸ்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சரி, இந்த லாஸ்ட் டைமில் யார் யார் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிராஷ் கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நான் ஃபுல் இயர் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன் சார், எனக்கு ஒரு நல்ல ரிவிஷன் கோர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் தேவைப்படும். ஓவராலாக இந்த கிராஷ் கோர்ஸை பற்றி எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இது ஒரு ரிவிஷன் கோர்ஸாக மட்டும் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அகாடமியில் அப்படி இருக்க போகிறதில்ல. ஏன்னா நான் இனிமேல் சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓவரால் டீச்சிங் அப்படிங்கிறது கான்செப்ஷனல் ஓரியண்டாக இருக்க போகுது, அதாவது கான்செப்ட் பேஸ்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம டீச்சிங் டோட்டலாக பிபிடி பேஸ்டு கிளாஸஸாக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு விஷுவல் கிளாஸஸ் தான். ஸோ இப்போ நார்மலாக கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறப்போ போர்டு வச்சு டீச் பண்ணுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் அகாடமியில் இருக்கும். இனிமேல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் இதை நீங்கள் பார்க்க முடியும். பட் நம்ம அகாடமியில் நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்படின்னா விஷுவல் டீச்சிங் தான். உங்களுக்கு டோட்டலாக பிபிடி மூலமாக ஆல்ரெடி எல்லா நோட்ஸும் உங்களுக்கு ப்ரீ பிளான்டாக ரெடி பண்ணி அதில் கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு 40 days அப்படிங்கிற டைமில் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண முடியும். எல்லா போர்ஷனையுமே நம்ம விஷுவலாக காட்டவும் முடியும். ஸோ விஷுவலாக பார்க்குறப்போ இன்னுமே மெமரி நல்லா பண்ண முடியும். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாக எப்படி பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா கான்செப்ஷனல் டீச்சிங்கில் மட்டும் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ மற்ற கிராஷ் கோர்ஸை விட நம்மளது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மொதல் பாயிண்ட். அடுத்தது டெய்லி ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். ஃபுல் டே மீன்ஸ் நீங்கள் மார்னிங் வந்துட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அண்ட் தென் ஒரு 2 hours பிரேக் இருக்கும். அண்ட் ஈவினிங் கிளாஸில் ரிவிஷன் இருக்கும், டவுட் செஷன் இருக்கும். ஸோ ஃபுல் டே நீங்கள் எங்கேஜாக இருக்க வேண்டியதாக இருக்கும். சார் நான் ஃபுல் டே வந்து எங்கேஜாக இருந்தால் எப்படி சார் ரிவிஷன் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கிராஷ் கோர்ஸ். கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் இருக்க போகிறதில்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே ஸ்டாப் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஃபுல் டே கிளாஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 40 days கண்டிப்பாக இந்த கோர்ஸை நான் கிராக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 40 days ஃபுல் டே நீங்கள் அகாடமியோட எங்கேஜாக இருக்கணும். ஸோ அந்த அகாடமியோட எங்கேஜாக இருக்கிற வகையில் தான் இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அடுத்தது டெய்லி நடக்கிறதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்க முடியும். டெய்லியும் இப்போ ஸ்டாஃப்ஸ் எழுதி போடக்கூடிய நோட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சில நோட்ஸ் வந்து டைம் பார்த்தாமல் எழுத முடியாமல் போனால் கூட உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்க போகுது. ஸோ அதனால் எல்லா ரெகுலர் கிளாஸ்லையும் நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்க முடியும். டைரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுற கிளாஸையே. அதுதான் விஷுவல் டீச்சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது 2 மீடியத்துக்குமே இது காமனாக இருக்க போகுது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் மீடியத்தில் தானே சார் நமக்கு என்சிஆர்டி இருக்குன்னா எஸ், என்சிஆர்டி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழில் நடத்த போகிறாங்க. அதுவும் நம்ம ஏனோ தானோ நடத்துறதுக்கான பிளான்லாம் கிடையாது. டோட்டலாக இங்கிலீஷில் என்ன நாலேஜ் இருக்கோ அதே நாலேஜ் தமிழில் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நமக்கு ஈவினிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் உங்களுக்கு பிபிடி கிளாஸும் இருக்க போகுது, பிடிஎஃப் கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்ப இது ஒரு அட்வான்டேஜ். இந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ண வேணான்ட்டு இருந்தேன், பட் இருந்தாலும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணது தான் சேர் ஃபெசிலிட்டி. ஏன் அப்படின்னா நான் பேர் சொல்ல விருப்பப்படல. ஒரு அகாடமி, அந்த அகாடமியில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸுக்கு வச்சிருக்க ஃபீஸை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அதிகமாக ஃபீஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமி அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜஸ்ட் உட்கார்ற சேரில் மட்டும் உட்கார வச்சு நோட்ஸை மடியில் வச்சு எழுத வைக்கிறாங்க. கேட்கவே கொடுமையாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கோவத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு கோவத்தை ஏற்படுத்துகிறப்போ இது ஒரு பாயிண்டாக சொல்லலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த அகாடமியில் போய் சார் நிறைய பேர் படிக்கிறாங்க நானும் போய் ஜாயின் பண்ணுறேன்னு ஜாயின் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்குற ஃபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல சேர் ஃபெசிலிட்டி கூட கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அது எவ்வளோ பெரிய பெஸ்ட் அகாடமியாக இருந்தாலும் நான் கன்சிடர் பண்ணுறது ஒஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவேன். இது நான் எல்லா அகாடமியும் சொல்ல, நான் கேள்விப்பட்ட ஒரு பர்டிகுலர்
பர்டிகுலர் அகாடமி, ஆனால் பட் அது பெரிய அகாடமி. அந்த அகாடமியில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் சில அகாடமியில் நல்ல சேர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, ஈவன் ஏசி ஃபெசிலிட்டி முதற்கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க வாங்குற காசுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறாங்க. பட் நான் கேள்விப்பட்ட ஒரு அகாடமியில் வெறும் மடியில் வச்சு நோட்ஸ் எழுத வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு கிளாஸில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்பயுமே அவங்களுக்கு அந்த ஒரு சேர் ஃபெசிலிட்டி கூட கொடுக்க முடியல அப்படின்னா அது என்ன பெஸ்ட் அகாடமி? அதனால் இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஒருவேளை அந்த அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, உங்கள் அகாடமியை நீங்கள் கேளுங்க. எதுக்கு எங்களுக்கு சேர் கூட கொடுக்க மாட்டிங்களா, நாங்கள் வாங்கக்கூடிய ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன, சேர் ஒரு 1000 rupees வரப்போதா, உங்கள் ஃபீஸில் என்னது அது ஒரு 10% கூட கிடையாது, அது கூட கேட்டு வாங்க முடியல அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக நீங்களும் ஃபெயிலியர் தான். ஸோ இங்கே டீச்சிங் தாண்டி உங்களுக்கான ஃபீஸ் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அது டோட்டலாக வேலிடாக இருக்கணும். ஸோ நம்ம அகாடமியில் அதை நான் ஒரு பாயிண்டாகவே போட்டேன். நல்ல சேர் ஃபெசிலிட்டியோடு தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் நான் பேஸ் பண்ணக்கூடிய டெக்னிக், ஏன்னா இது ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறப்போ கான்செப்ஷனல் டீச்சிங் தாண்டி நிமோனிக் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக மெமரி பண்ணுறது. இப்போ ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குன்னா 40 நாள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் ஏறிடாது, புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் அந்த 40 நாளையும் அவன் மைண்டில் ஏறணும்னா நிமோனிக்கும் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் கிடையாது, ஓவராலாக எல்லா சிலபஸில் கூட எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். எப்படி கவர் பண்ண போகிறோம்? ப்ராப்ளம் பேஸ் பண்ண போகுது. இப்போ ஒரு டாபிக் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த டாபிக் உடனே ப்ராப்ளம் கொண்டு வந்துடுவோம். ஸோ ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும். நம்ம கிளாஸ் ஃபுல்லாகவே நான் ப்ரைமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ராப்ளம் பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீட் எக்ஸாம் நீங்கள் ப்ராப்ளம் எழுத போகிறீங்க, தியரி எழுத போகிறது இல்லை. ஸோ ஃபுல்லாக ப்ராப்ளம் பெஸ்ட் கிளாஸஸ் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு தியரி அண்ட் தென் ப்ராப்ளம். பட் ப்ராப்ளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பேன், ஏன்னா நீங்கள் நீட் எக்ஸாமில் ப்ராப்ளம் தான் எழுதுறீங்க. நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் டவுட் செஷன் இருக்கும், நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். அண்ட் கம்பல்சரியாக Q&A செஷன் இருக்கும். நான் கொஷின் கேட்பேன், நீங்கள் என்ன படிச்சிங்க, நீங்கள் ஃபுல் டே என்னென்ன நடந்துச்சு, ஒவ்வொரு டாப்பிக்லையும் இண்டிவிஜுவலாகவும் கொஷின் கேட்பேன், டோட்டலாக டுகெதராகவும் நம்ம கொஷின் கேட்போம். அது ஃபியூச்சரில் நான் யூடியூப்பில் வீடியோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லி ஈவினிங் உங்களுக்கு கொஷின் கேட்குற செஷனும் இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் இருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெட்டீரியல் வைஸில் வரப்போ NCERT பேஸ்டு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. அண்ட் தென் தமிழ் மீடியம், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தமிழ் மீடியமும் இருக்குது. நீங்கள் கிராஷ் கோர்ஸ் வரப்போ டேரெக்டாக பை பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஆன்லைனில் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெடியான உடனே தாராளமாக பை பண்ணிக்கலாம். அண்ட் பியூர்லி இந்த மெட்டீரியல் NCERT பேஸ்டு தான் இருக்க போகுது. நியூ NCERT இப்போ ரெடியூஸ் பண்ண சிலபஸ், ஆட் பண்ண சிலபஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ண ஒரு ஸோ NCERT போர்ஷன் வந்து எடுக்கிறதுனால டேரெக்டாக வந்து உங்களுக்கு கேள்வி வரப்போகுது, அதை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சார் நான் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன் சார், எனக்கு எதாவது பிரச்சனை வருமா சார்? கண்டிப்பாக கிடையாது. உங்களோட ஸ்டேட் போர்டு மெட்டீரியலையுமே சைட் பை சைடாக உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம், இதை ஆட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆட் பண்ணி படித்தாலே போதும். ஃபுல்லாகவே நியூ சிலபஸ் பேஸ் தான் இருக்க போகுது. ஃபேமிலியை ஆட் பண்ணதாகட்டும், ஃப்ராக்ஷன் ஆகட்டும், அது யூடியூப்லேயும் நம்ம தனியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். அது போக நம்ம கிளாஸ் கோர்ஸ்லேயும் அது மெயினாக நான் உங்களுக்கு பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அடுத்தது யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான யூனிட் டெஸ்ட்டு அண்ட் ஃபைனலாக நீங்கள் எழுதக்கூடிய ஃபுல் டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்டுமே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் பில்ட் பண்ணுறதுக்காகவே கொடுக்க போகிறோம். இது எல்லாமே நான் வந்து ஒரு அகாடமியில் டீச்சராக ஒர்க் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த கிளாஸ் கோர்ஸை ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் எஃபெக்ட் எங்கள் சைடு நான் கொடுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, இந்த பேட்ச் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஜாயின் பண்ணி இந்த 40 days டைம் டியூரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க கிராஷ் கோர்ஸில். அண்ட் தென் ஃபைனலாக மசில் மெமரி டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராக்டிஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லா நோட்ஸ் எழுத வச்சுருவேன், எழுதி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் மெயின் எக்ஸாமில் வேகமாக உங்களுக்கு எழுதணும், ப்ராக்டிஸ் வரணும்னா டெய்லி நீங்கள் டேரக்ட் கிளாஸில் வந்து எழுதுறதும், அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ ரெண்டுலேயுமே நான் செக் பண்ணுவேன் நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இண்டிவிஜுவலாகவே செக் பண்ணுவேன். ஓகேங்களா, கிளாஸ் நான் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோரும் நோட்ஸ் எழுதுறீங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன். டெஸ்ட்டும் நான் தான் செக் பண்ணுவேன். நீங்கள் நல்லா எழுதலைன்னா அதுக்கான திட்டம் விழும். அப்படிங்கிறப்போ ஒரு 40 நாள் நீங்கள் ஃபுல் எங்கேஜாக இருக்கிற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி கூட படிப்பீங்க, எல்லாருக்குமே பொறுப்பு ஏற்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ எல்லோருமே நல்லாவும் படிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் எங்கேஜாக இந்த 40 நாள் வேறு எங்கேயும் கவனம் சிதறாமல் இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபுல் பேட்சும் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா டேரக்ட் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் டேரக்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற பட்சத்தில் சேலத்தில் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து சேலம் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டேஸ் கிளாராக வந்துட்டு போகலாம். இல்லை நான் சேலத்தில் இருக்கேன் சார், அப்பயுமே எனக்கு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிற சார்னா நீங்கள் ஹாஸ்டல்லையும் வந்து ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் சில பேருக்கு
டேரெக்டாக வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் பேட்சை சூஸ் பண்ணிக்கலாம். சார் ஆன்லைன் பேட்சுக்கும் டேரக்ட் பேட்சுக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறேன். 2 பேட்சும் நான் கண்காணிக்க தான் போகிறேன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. 2 பேட்ச்லையுமே சைமல்டேனியஸாக இருக்க போகுது. ஸோ இங்கே ஆஃப்லைன் கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன எடுக்கிறாங்களோ அதே தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைன் மீடியாவில் கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் டேரெக்டாக வீட்டிலேருந்து உங்களோட எல்லா கிளாஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆப் மூலமாக. டெஸ்ட்டும் உங்களுக்கு ஆப் மூலமாக நடக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி ரிட்டன் வந்து எல்லாத்தையுமே பிடிஎஃபாக ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு ஓகேனா நம்ம அடுத்த டாபிக் ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். டெய்லியும் ஈவினிங் செஷனும் உங்களுக்கு இருக்கும். டேரக்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன செஷன் இருக்குமோ அது லைவாக உங்களுக்கும் கிடைச்சிரும். டெஸ்ட்டும் அதே தான், மெட்டீரியலும் அதே தான், எல்லாமே உங்களுக்கு அதே காமன் ஃபார்மேட் தான். டேரக்ட் கிளாஸ் வர முடியாதவங்க தாராளமாக ஆன்லைன் கிளாஸஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் டேரெக்டாக வரதை நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா டேரக்ட் செஷன் வரப்போ நீங்கள் டேரெக்டாக என்னோட கண்ட்ரோலில் இருப்பீங்க. எழுதுறீங்களா, டெஸ்ட் எழுதுறீங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே பார்த்துக்க முடியும். ஸோ டேரெக்டாக வரதை ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னால் டேரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது சார் அப்படிங்கிற மட்டும் ஆன்லைன் பேட்சை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் 2 பேட்சும் நீங்கள் டேரக்ட் பேட்ச் எடுத்தாலும் சரி, ஆன்லைன் பேட்ச் எடுத்தாலும் சரி, 2 பேட்ச்லையுமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. இந்த ஃபுல் டெஸ்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இருக்க போது, நீட் மாடல் எக்ஸாமாக இருக்க போகுது. இந்த நான் இண்டிவிஜுவலாக ஃபுல் டெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் புக் வாங்கினீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதில் எந்த டவுட்டும் வேணாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் மந்த்து தான் நியர்லி வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் ஃபீஸ் 5500. அது நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா டோட்டலாக நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், எவ்வளோ ஃபீஸில் வந்து இந்த டோட்டலாக இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா நான் கொடுத்துட்றேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, 5500 நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாஸ்டல் வந்து நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது டேரெக்டாக விசிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 மந்த்துக்கு நல்ல ஹாஸ்டல் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இல்லை சார் நான் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ஒரு பிஜி ஃபெசிலிட்டி இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னா நாங்கள் பெட்டர் பிஜி தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதை விட பெட்டராக உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்கன்னா நீங்கள் அதையும் ஒன் டைம் நீங்கள் அகாடமியில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். சேலத்தில் இருக்கவங்க டேரெக்டாக வந்து படிச்சுக்கலாம். சேலத்தில் எங்களுக்கு லொக்கேஷனில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஒரு டைம் நீங்கள் அகாடமி மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக அனுப்பிக்க முடியும். பட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டைம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிவிட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோ ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணுற ஃபெசிலிட்டி, ஏன்னா ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் சேஃப்டி ரொம்ப முக்கியம். 12th வரைக்கும் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இதில் நான் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக ஸோ ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுறதாலும் சரி, அவங்க டேஸ்க்கெல்லாம் இருந்தாலும் காலையில் 10 o'clock அவங்க அகாடமிக்குள்ளே வந்துருவாங்க. அகாடமிக்குள்ளே 10 o'clock வரவங்க 8 o'clock வரைக்கும் இந்த வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மதியம் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஈவினிங் 8 o'clock வரைக்கும் அவங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஈவினிங் 2 hours பிரேக் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் டே வந்து அவங்க இங்கே தான் எங்கேஜாக இருக்க போகிறாங்க. ஹாஸ்டல்ஸ் நான் சொல்கிறேன், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் டே எங்கேஜாக இருக்க போகிறாங்க. டேஸ் கலரும் அதே தான். ஸோ இப்படி பிளான் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். சார் இந்த அளவுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குமா சார்? இங்கே பாருங்கம்மா, 10 to ஈவினிங் ஒரு 5 or 4:30 வரைக்கும் தான் உங்களுக்கு டீச்சிங் கிளாஸ் இருக்க போகுது. அண்ட் தென் ரிவிஷன் இருக்க போகுது, நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க, டவுட் செஷன் இருக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா ஃபுல் டே வைக்கிறப்ப ஸ்டூடெண்டால் அந்த இதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு மாற முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒரு 10 நாள் அது எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஃபுல் டே நீங்கள் எங்கேஜாக இருக்க போகிறீங்க. மினிமம் ஈவினிங் 8 o'clock வரைக்குமாவது நீங்கள் அகாடமியில் ஸ்டே பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் வெளியே போய் வேறு யார் கூடயாவது நீங்கள் மீட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுதோ அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை சார் நான் ஈவினிங் கண்டிப்பாக சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமானா அதுக்கும் சாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் லாகின் பண்ணிவிட்டு டேரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக நீங்கள் ஃபுல் டே எங்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வந்து சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அகாடமி சைடில் நான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸை வேணாம். நீங்கள் அந்த இதிலே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கலாம். ஏன்னா இது வந்து கெரியருக்கான ஒரு ஸ்டெப்பு. இந்த 40 நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஒயிட் கோட் கிடைக்க போது அதை போட்டுட்டு நம்மளோட ஃபேமிலியிலோ நம்மளை டிபெண்ட் ஆகக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வரதுக்கான ரீசனும் கூட. ஸோ ஃபுல் டே நான் எங்கேஜாக இருப்பேன் சார், நான் ஃபுல் டெடிக்கேட்டடாக இருப்பேன் சார்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க. மற்ற எனக்கு இந்த டைம் பாஸ்க்கு வரேன் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறவங்க சார் வராதிங்க. ஜஸ்ட்டு நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான். ஏன்னா டாக்டர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வராங்களா அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கெரியராக வரவங்க தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் இதை கெரியரை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் பார்க்குறேன். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25/3 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா 23 மார்ச் வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடியுது.
12th பப்ளிக் எக்ஸாம் முடியுது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 ஜாயின் பண்ணிக்கலாம். 25லேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். என்னைக்கு சார் முடியும்னா நீட் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிருவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாள் போய் எக்ஸாம் ஹாலுக்கோ இல்லை ஹாஸ்டல்லேருந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிறவங்களோ அந்த மாதிரி வந்துடலாம். இல்லை சார் நான் 4ஆம் தேதி வருவேன் சார் அப்படிங்கிறவங்க தாராளமாக வரலாம். 5ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். ஸோ இந்த பிளான் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபுல் டே நீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க போகிறீங்க. அண்ட் ஃபைனலாக இந்த பேட்சோட ஃபீஸ், இந்த ஃபீஸுங்கிறது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் நான் கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் கொடுக்குற ஆஃபர் ஃபீஸ் மட்டும்தான். ஜஸ்ட் நான் கூகுள் இட் பண்ணி பார்க்குறப்போ கிராஷ் கோர்ஸ்க்கு மட்டும் 20,000க்கு மேலே தான் ஃபீஸே இருக்குது. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். 20,000க்கு மேலே தான் ஃபீஸே இருக்குது. ஜென்ரலான ஃபீஸ் சொல்கிறேன். நிறைய அகாடமி இதை விட கம்மியாகவும் கொடுக்குறாங்க, இதை விட அதிகமாகவும் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் ஜென்ரல் ஃபீஸ் சொல்கிறேன். பட் நம்ம அகாடமியில் நம்ம இந்த 40 நாளுக்கு எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோமோ அதுக்கான ஃபீஸ் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து கம்மியான ஃபீஸ் நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து ஒரு ஆஃபர் டைம் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு. இந்த 7,500 அப்படிங்கிற ஃபீஸ் கூட என்னால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃபராக கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆன்லைன் பேட்சில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு 4,500க்கு அட்மிஷன் கொடுக்க முடியும். இது ரெண்டுமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஆர் 8012805001 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் அட்மிஷன் போட்டுட்டோம் ஓகே. ஃபஸ்ட்டு வரக்கூடிய 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். அண்ட் தென் இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. இந்த ஃபீஸ்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இதுக்கு முன்னாடி சொன்ன இத்தனை ஃபெசிலிட்டிஸும். ஸோ இவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்கறதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் டாக்டராக ஆகணும் ஆம்பிஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதனால் ஏன்னா எப்படியா இருந்தாலும் சார் நான் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபீஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஃபீஸ் இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த யூடியூப்பில் வந்து நான் ஸ்க்ரோலில் சொல்லிவிடுவேன். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஸோ தட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அகாடமிலேன்னு எவ்வளோ ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட அட்மிஷன் போட்டுக்க முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி நீங்கள் பண்ணி ஆகணும்னா அப்போ தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை நான் க்ரியேட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு 3 monthsக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோவாக கொடுத்துட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள், அண்ட் தென் நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எந்தெந்த லொக்கேஷனில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதிக கமெண்ட் எந்த லொக்கேஷனுக்கு வருதோ நம்ம பிரான்ச் வந்து அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. அதனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த லொக்கேஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அதிக கமெண்ட் வரக்கூடிய இடத்த அடுத்த ஒரு அகாடமியாக சூஸ் பண்ணி நம்ம பிரான்ச்சும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இத்தனை வருஷம் டீச்சிங் அகாடமியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அகாடமிஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி இந்த பேட்ச் நம்ம கொடுக்க போகிறோம். ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக நான் சொல்லிட்டேன். யூடியூப் வீடியோவில் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லியாச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபர்தராக இருக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.